ஆளுநர் விழாவில் வருகை பதிவு தொடர்பாக அதன் உத்தரவால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் பங்கேற்கும் விழா நடைபெற்று வருகிறது. ஆளுநர் விழாவில் அதிக மாணவர்களை பங்கேற்க செய்யும் வகையில் விழா அரங்கிலேயே வருகை பதிவு செய்ய உத்தரவு என தகவல் வெளியான நிலையில் அந்த உத்தரவால் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஆளுநர் பங்கேற்கும் விழாவில் அரங்குக்கு வந்து மாணவர்களின் வருகையை பதிவு செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் பங்கேற்கும் விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் விழாவில் அதிக மாணவர்களை பங்கேற்க செய்யும் வகையில் விழா அரங்கிலேயே வருகை பதிவு செய்ய உத்தரவு வெளியான நிலையில் அந்த உத்தரவால் தற்பொழுது சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் பங்கேற்கும் விழாவில் அரங்குக்கு வந்து மாணவர்களின் வருகையை பதிவு செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய 127வது பிறந்தநாள் விழா என்பது நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இதில் பார்வையாளர்களாக இங்கு கிண்டி வளாகத்தில் படிக்கக்கூடிய ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் IT ஆகிய துறைகளைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொள்ள அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தலைவர் டீன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். மேலும் இந்த பார்வையாளர்களாக வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த வகுப்புகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் குறிப்பாக எந்த நேரத்தில் அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார்களோ அதை உறுதி செய்வதற்காக அட்டெண்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வருகை பதிவை நேரடியாக அரங்கத்திற்குள் வந்து எடுப்பதற்கான உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு இன்றைய தினம் வகுப்புகளும் நடைபெற்று வந்தது. அதே போல 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 4 மணி நேர ஆய்வக பயிற்சியும் இன்றைய தினம் இருந்த நிலையில் மாணவர்களை பார்வையாளர்களாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவது மட்டுமல்லாமல் அரங்கிற்குள்ளே வந்து உட்காரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இந்த வருகை பதிவு செய்யப்படும் என்று சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருப்பது தற்பொழுது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் நேரடியாக வந்தால் மட்டுமே அரங்கிற்கு வந்து வருகையை பதிவு செய்ய ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பியிருப்பது தற்பொழுது சர்ச்சையாக எழுந்திருக்கின்றது. அது தொடர்பான தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது. சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வரும் சூழலில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வருகையை முன்னிட்டு தற்பொழுது பதிவேடு, அதாவது மாணவர்களுடைய வருகை பதிவு உத்தரவால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழாவில், பிறந்தநாள் விழாவில் எத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள்? அந்த வருகை பதிவில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு? நிச்சயமாக இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அந்த அரங்கில் ஒரு 550 முதல் 600 மாணவர்கள் வரை அமரக்கூடிய அளவில் அதில் இருக்கைகள் ஏற்பட்டிருக்கும். இன்றைய தினம் இந்த பார்வையாளர்களாக மாணவர்கள் அமர வைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுடைய வழக்கமான அந்த வகுப்புகள் என்பது பாதிக்கப்படும். அதே வேளையில் நேரடியாக, அதாவது காலை 11 மணி முதலாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாணவர்கள் 10:30 மணிக்கு முன்பாகவே வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் பல்கலைக்கழகத்தின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு சில மணி நேரங்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட மாணவர்கள் நேரடியாக அரங்கத்திற்குள்ளாக வந்து அமரக்கூடிய வகையில் பார்வையாளர்களாக அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இதற்காக மாணவர்கள் அரங்கிற்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே நேரடியாக வந்து ஆசிரியர்களே ஒரு வருகை பதிவை எடுக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு வரவேற்கத்தக்கதாக இல்லை என்று கல்வியாளர்கள் கருதுகின்றார்கள். மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடிய வகையில் இது போன்ற நடவடிக்கைகளையும் கண்டிக்கக்கூடிய ஒரு குரல்களும் எழுந்திருக்கின்றன. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரங்கள் மாணவர்கள் வகுப்புகளை விட்டு வெளியே வந்து அவர்களுக்கு வருகை பதிவை அரங்கிற்கு வந்து எடுக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கக்கூடியது தற்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. ஆளுநர் பல்கலைக்கழகம் விடுத்திருக்க இந்த உத்தரவுக்கு மாணவர்கள் தரப்பில் இருந்து கூறுவது என வலுக்கட்டாயமாக ஆள் சேர்க்கும் விதமாகவே தான் மாணவர்கள் வந்து வருகை பதிவு வந்து போடப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வியாளர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் தரப்பில் இருந்து கூறுவது என்ன?
நிச்சயமாக மாணவர்கள் தரப்பில் இன்று காலை சில வகுப்புகள், மிக குறிப்பாக 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு செய்முறை வகுப்பு என்பது இருந்திருக்கின்றது. 4 மணி நேரமாக இந்த செய்முறை என்பது அவர்களுக்கு தடைபட்டிருக்கின்றது. வழக்கமான நிகழ்ச்சிகள் ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். கடந்த காலங்களில் பல நிகழ்வுகள் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த அரங்கில் தான் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரங்கில் நடத்துவதற்கான நோக்கம் என்ன? வெளியாட்களும் பலரும் வந்திருப்பார்கள். மாணவர்கள் வகுப்புகளை முடித்துவிட்டு கலந்து கொள்வதாகவோ அல்லது ஒரு விடுமுறை நாட்களில் கலந்து கொள்வதாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனாலும் வகுப்புகள் நடைபெறக்கூடிய நேரத்தில் மிக குறிப்பாக இந்த 2வது செமஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஈவன் செமஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த ஆண்டு இந்த தேர்வுக்காக மாணவர்கள் தயாராகி வரக்கூடிய இந்த நிலையில் மாணவர்களுடைய செய்முறை வகுப்புகளையும் புறக்கணித்துவிட்டு நேரடியாக வந்து அரங்கில் பார்வையாளர்களாக அமர வேண்டும். அவர்களுக்கு ஆசிரியர்கள் நேரடியாக வந்து அந்த வருகை பதிவை எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஆசிரியர்கள் வகுப்புகளையும் விட்டுவிட்டு மாணவர்களை இங்கு வரவழைத்து அங்கு வந்து வருகை பதிவை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது மாணவர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் மாணவர்கள் பலரும் தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். வகுப்புகளை விட்டு ஒரு வலுக்கட்டாயமாக இழுத்து வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுவதாக மறைமுகமாக மாணவர்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். பிரபாகரன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.